ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு எல்லாருக்கும் தேவையான, தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும். இப்போ குரு உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு. அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசிய குரு பார்ப்பாரு. இதுதான் தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி ஏற்கனவே குரு வீட்டுல இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக நம்ம உணர்வோம். சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் சனி கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க, துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்கு குரு 11ஆம் இடத்துல, லாபஸ்தானத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு தான். லாபஸ்தானத்துல உச்சமடைந்தா என்ன,
அப்படி அப்படின்னா வரக்கூடிய லாபங்கள், ஏன்னா குருவோட காரகத்துவமே காசு, தனம், பணம், அதெல்லாம் வந்து நல்ல விதமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாரு. அதே மாதிரி மூத்த சகோதரம், 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம். மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமா கிடைக்கும். போன வருஷம் வரைக்கும் அண்ணன் அக்கா கூட பிரச்சனை இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை, இன்னும் உடன்பிறப்புகளால் என்ன மெயினா வந்து சொத்து பிரச்சனை தான் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா மூத்த சகோதரால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. என்ன தன்னோட என்னையா நம்ம தம்பி தானே அப்படின்னு சரி, சகோதரன் மூலியமா உங்களுக்கு அமைப்புகள், அதாவது சரி நம்ம தம்பி தானே நல்லா இருந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி இளைய தாரம், அதுவும் 11ஆம் இடத்தை தான் குறிக்கும். முதல் திருமணம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால மனமுறிவு ஏற்பட்டுருக்கு அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து மறுமணம், இரண்டாவது திருமணமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா உண்டு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் வந்து தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். இளைய இளைய சகோதரன் சொல்லுவோம். இளைய சகோதரனால அனுகூலங்கள், ஆதாயங்கள். இப்ப மூத்த சகோதரனுக்கு சொன்னோம், அதே மாதிரி இளைய நம்ம அண்ணன் தானே அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாமும் இருக்கும். இளைய சகோதரனால அனுகூலங்கள், மூத்த சகோதரனால அனுகூலங்கள், அதாவது சகோதரனால அனுகூலங்க, ஆதாயங்கள்லாம் வந்து இப்ப வந்து கன்னி ராசிக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடம் வந்து புகழை குறிக்கக்கூடிய இடம், இதே மாதிரி வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். தைரியம், தைரியம், வீரியம்னு சொல்லுவோம். ஒரு செயலை வந்து, ஒரு வேலையை வந்து இத்தனை நாளா வந்து செஞ்சு முடிக்காத, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. இல்ல அந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுல வந்து வெற்றிகள் கிடைக்காது, முயற்சிகள் பலிக்கல. அதெல்லாம் வந்து இப்ப வந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்ட முயற்சியே எடுப்பீங்க ஃபர்ஸ்ட். அந்த எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அப்புறம் போல்டா எந்த ஒரு விஷயத்த முதல்ல போல்டா சந்திக்கணும் இல்லையா, தள்ளி தள்ளி போடுற சமாச்சாரம்லாம் இந்த காலகட்டத்துல இருக்காது. எதா இருந்தாலும் ஒரு ஆளுமையா போல்டா வந்து அதை எதிர்கொள்ற தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகம் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், காதல், குழந்தைகள், குலதெய்வம். 5ஆம் இடத்தை குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல எண்ணங்கள் பிறக்கும். அந்த எண்ணங்கள்னால உயர்வு கிடைக்கும். இப்ப ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த தொழில்ல ஒரு புது யுக்தி, புது ஐடியா, அந்த ஐடியா இத நம்ம அப்ளை பண்ணலாமே அப்படின்ற ஒரு சிந்தனையே பிறக்கும். நல்ல சிந்தனை. அந்த சிந்தனையினால உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய தன்மைகள், அந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, அந்த ஐடியா மூலியமா உயர்வடையக்கூடிய தன்மைகள், அதனால உங்களுக்கு அங்கீகாரம், புகழ், 3ஆம் இடம் புகழ் இல்லையா, அந்த புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல நல்ல சிந்தனை மூலியமா புகழ் கிடைக்கும், அதன் மூலியமா லாபங்கள் கிடைக்கும். அந்த அமைப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சி, குரு உச்சமா இருந்து
இந்த பாவகத்தெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம். அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார். ஏழாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு, இருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏழாம் இடம் வந்து மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது களத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம். ஏழாம் இடத்துல சனி இருந்து கணவன் மனைவி மூலியமா கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்கள்னால கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பிரச்சனைகள்லாம், கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த உச்சகுரு அந்த சனி பகவானை பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவி மூலியமா கருத்து வேறுபாடு இருக்குல்ல, அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள், ஏதோ கொடுக்கல் வாங்கல், உங்களை அவர் புரிஞ்சிக்கல, நீங்க அவரை புரிஞ்சிக்கல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்ப இந்த குரு பெயர்ச்சியில இருந்து மாறும். ஏன்னா தன்னோட வீட்டை தானே பார்க்கிறார். போன ஒரு வருட காலமா தன்னோட தனுசு வீட்டை பார்த்தாரு குரு. ஆனா இப்ப அதாவது அப்ப பகை வீட்டுல உட்கார்ந்து பாக்குறதுக்கும் இப்ப நட்பு வீட்டுல உட்கார்ந்து உச்சமா இருந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மீன வீட்டை பார்க்கறதுனால சனி கொடுத்து வந்த தொல்லைகள் எல்லாமே வந்து இன்னும் குறையக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். ஏன்னா சனி கிட்ட இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து நமக்கு தேவையில்லாத தன்மைகளை கொடுக்கும். என்ன தேவையில்லாதுன்னா சோம்பேறித்தனம், தாமதமா செயல்படுறது, என்ன சொல்றது, வஞ்சக எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் தான் சனி கொடுப்பார். அந்த கதிர்வீச்செல்லாம் வந்து குருவோட பார்வையினால அடிபட்டு போயிடும். சுறுசுறுப்பா இருப்பீங்க, தாழ்வு மனப்பான்மை இருக்காது, நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில அடையக்கூடிய நன்மைகள். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள்லாம் பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்க தசாபுக்தி அடிப்படையில என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்ம நம்பர் இருக்கும். துல்லியமான பலன்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.